வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ எஃப்எம் மேனுவல் எஃப்எம். லாஸ்ட் 2 days கிளாஸில் உங்களுக்கு இந்த மேனுவல் எஃப்எம் பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் நடத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுக்குள் இருந்த ஒரு அற்புதமான ஒரு ரிசீவர், எஃப்எம் ரிசீவர். இந்த ரேடியோ மேனுவலாக கேங் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 12 volt டைரெக்டாக கொடுக்கணும். 6 volt கொடுக்குறத கூட டைரெக்டாக கொடுக்கலான்னு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். அந்த ஐசியோட விசிசிங்கிற பாயிண்டில் 6 volt கொடுத்தாலும் இந்த செட்டு ஒர்க் பண்ணோம். நம்ம பெரும்பாலும் 12 volt அப்ளிகேஷனாக இருக்கிறனால இந்த 12 volt ஒரு 220 ohms ஆஃப் வாட் ரெசன்ஸ் மூலிமா ட்ராப் பண்ணி கொடுத்து தென் இந்த சர்க்யூட்டை ஒர்க் பண்ண வைக்கிறோம். இந்த போர்டினுடைய விலை வந்து 250 ரூபா வித்து கொரியர் சார்ஜோட. ஓகேவா? தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிங்க. இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு வரும். எதுக்காக இந்த போர்டு சொல்கிறோம் அப்படின்னா, இதனுடைய குவாலிட்டியை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. லோக்கலில் டவர் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கிராமத்தில் இருக்கவங்க, கொஞ்சம் இன்டீரியர் பார்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த எஃப்எம் கேட்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப விருப்பம். ஓகேங்களா? அவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஆம்பிளிஃபையரை நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாமே பிகினர்ஸ், நியூ கம்மர்ஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு, அவங்களுக்கான வீடியோ அது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்டை பயன்படுத்தி நீங்கள் ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணி கொடுங்க. நிறைய கஸ்டமர்ஸ் விரும்புவாங்க. நீங்களும் ஓரளவுக்கு இதில் ஏர்ன் பண்ண முடியும். அந்த பர்பஸில் தான் இந்த போர்டை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் கொடுத்துருக்கோம், அவசியம் பாருங்கள். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சர்க்யூட், ஒரு எஃப்எம்னுடைய ஒரு சர்க்யூட் பற்றி இருந்திருந்தோம். பாருங்கள், இதுதான் ஒரு டயக்ராம். நான் மினிமைஸ் பண்ணியிருந்த டயக்ராமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த ஐசியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்தால் தான் சர்வீஸ் பண்ணுறது ஈஸி. எஃப்எம்முக்கு மட்டும் இல்லை, லேட்டஸ்ட் வர்ற எல்இடி டிவியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கணும். டயக்ராம் மூலிமா தான் நீங்கள் ட்ரபிள் ஷூட்டிங் அட்டன் பண்ணணும். மாற்றி பார்க்குறதுனால நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ அந்த ப்ராடக்டை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ. என்ன பண்ணலாம், லாஸ்ட் கிளாஸில் ஒரு மேனுவல் எப்படி அசம்பிள் பண்ணலாம் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இந்த சர்க்யூட் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். சிம்பிளாக ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் 24வது பின்லேருந்து ஆஃப்டர் டிடெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபியூர் ஆடியோ சிக்னல் 25வது பின்னில் போய் ஆம்பிளிஃபை ஆகி 28வது பின்னிலேருந்து ஒரு ஸ்பீக்கர், மினி ஸ்பீக்கராக இருந்தால் ரன் ஆகும், இல்லைன்னா ரன் ஆகாது. ஸோ இந்த ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஃபர்தராக ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும். ஆம்பிளிஃபையர் எந்த ஐசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்த ஐசி உபயோகப்படுத்தி ஒரு 5 பேண்ட் ரேடியோ தயாரிக்க முடியும். இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த டியூனிங் சர்க்யூட், டியூன்டு சர்க்யூட்டை யூஸ் பண்ணி. ஸோ அது இப்போ சப்ஜெக்ட் அல்ல, ஏஎம் ரேடியோ சப்ஜெக்ட் அல்ல, இது எஃப்எம். ஏன்னா நிறைய பேர் எஃப்எம் விரும்பி கேட்குறதுனால இது கொடுத்துருக்கோம். மானோ, இதில் வர்ற அவுட்புட் மானோ, சிங்கிள் சேனல், பக்கா குவாலிட்டியாக இருக்கும். சிக்னல் கிடைக்காத இடத்துல கூட லைட்டாக சரன் வந்தால் கூட சிக்னலை பிக்கப் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த ஐசிக்கும் இந்த கேங் கெப்பாசிட்டருக்கும் உண்டு. ரெண்டுமே மேட்சிங் சர்க்யூட். ஸோ ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும். ஆம்பிளிஃபையர்னால் நீ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு 6283 ஐசி, சிடி 6283 ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். பாருங்களேன், ஒரு ஐசி நான் சர்க்யூட் காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் ஐசி. இது விலை கம்மியர், ரொம்ப லோ பட்ஜெட். இது 12 பின் இந்த ஐசியில். இந்த ஐசி ஸ்டீரியோ இன், ஸ்டீரியோ அவுட். பட் எஃப்எம்லேருந்து வருது மானோ மட்டும்தான் வருது. நம்ம இந்த ஸ்டீரியோ பண்ணிக்கலான்னு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், ஒரு கெப்பாசிட்டரை ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா. ஓகே, இந்த சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா, இதில் பின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின் நம்பர் 5, பின் நம்பர் 7 2 சிக்னல் இன்புட். சிக்னல் அவுட்புட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 10வது பின் ஒரு சிக்னல் அவுட்புட் வரும். 10வது பின் ஒரு சிக்னல் அவுட்புட் வரும். தென் அடுத்தபடியாக 2வது பின்னு ஒரு சிக்னல் அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ இது 2 பின்னு தான் அவுட்புட்டு வரும். ஸோ ஸ்பீக்கரை ட்ரைவ் பண்ணி இது ஒர்க் பண்ணுறதுக்கு 12 volt வேணும். எஃப்எம் பிளேயர் ஒர்க் பண்ணுறதுக்கும் 12 volt, இது ஒர்க் பண்ணுறதுக்கும் 12 volt. ஓகே, 2 இணைச்சி எப்படி ஒரு சர்க்யூட் இருக்கும் பார்க்கலாமா? பாருங்கள், இதுதான் சர்க்யூட். பாருங்கள், இது எஃப்எம் போர்டு, இது ஆண்டனா. இதுக்கு 12 volt சப்ளை கொடுக்குறோம். இதுக்கு ஒரு 12 volt சப்ளை. ஓகே,
இதுக்கு ஒரு 12 வோல்ட் சப்ளை. இந்த 6083க்கு 12 வோல்ட் சப்ளை 12th பின்னு கொடுக்குறோம். இந்த ஐசியில் 2வது பின் ப்ளஸ் 10வது பின் சிக்னல் அவுட்டு. ஓகே, 5 7 சிக்னல் இன்புட்டு, 6வது பின் கிரவுண்டு, 12வது பின் வந்து சப்ளை. ஸோ 2 கண்ட்ரோல் இருக்குது, லெஃப்ட் ரைட் ரெண்டும் சேர்ந்து ஸ்டீரியோ கண்ட்ரோல் கொடுத்துடலாம் வேணும்னா. இது எஃப்எம் போர்டு. இதில் வந்து இதுதான் டியூனிங் பண்ணக்கூடிய ஒரு கேங் கெப்பாசிட்டர். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி CXA 1619. ஸோ இந்த ஆண்டனா மூலிமா வர்ற சிக்னல் இதுக்குள்ளே ப்ராசஸ் ஆகி பியூர் ஆடியோ சிக்னல் இங்கே வெளியே வருது. ஒரே ஒரு சிங்கிள் சேனல் தான் வெளியே வருது ஆடியோ. இது என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர் 4.2 MFD, 4.7 10 MFD, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்னல் இது ஒரு சேனலாக வரும், இது ஒரு சேனலாக வரும். ஸ்டீரியோ அவுட்புட்டில் இந்த ஸ்பீக்கரில் வந்துடும். எதுக்கு இந்த பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்குன்னா, யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 CRT TV, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED TV, 5.1 ஹோம் தட் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. எல்லாமே இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் தான். விருப்பம் உள்ளவங்க எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். எல்லாமே ஆன்லைனில் இருக்கும். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். சேனலுடைய நோக்கம் அதுதான். எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தொழில் எதுவுமே கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தொழில் உங்களுக்கு. கிட்டத்தட்ட டாக்டர் ப்ரொஃபஷன் மாதிரி. ஓகேவா, யார் வேணால் எளிதாக கற்றுக்கலாம். கற்றுக்கணும், ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படிங்கிறதான் சேனலுடைய நோக்கம். ஓகே, இதுதான் பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் தெரிஞ்சிச்சுன்னா ஒயரிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராக்டிக்கல் சர்க்யூட் நம்ம பார்க்கலாமா. போர்டு, ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர், நடுவில் கண்ட்ரோல், 2 ஸ்பீக்கர். பார்த்தா ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம் இருக்கிறனால ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. விருப்பம் உள்ளவங்க நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆடியோ சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே காம்பனன்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்கும். எல்லாமே கொரியரில் அனுப்பிச்சிடும். பக்கா பேக்கிங்கோடு உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வர முடியும், மாறணும். ஓகே, சரி, இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் பார்க்கலாமா. பாருங்கள், ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ, ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கேன். வால்யூம் குறைச்சிடலாம். ஓகே, சினி சாங்காக இருந்ததுன்னா சிக்கல், காப்பிரைட் வரும். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நல்ல செலக்டிவிட்டி, சென்சிட்டிவிட்டி பக்காவாக இருக்குது. 2-3 சேனல்லையுமே சினி சாங்காக இருக்குது. ஸோ இதை வாய்ஸ் வந்தால் போட்டு காமிக்கலான்னு பார்த்தேன். சரி, பரவாயில்ல. இதுதான் போர்டு, இதுதான் ஐசி, சோனி ஐசி. இந்த இடத்துல 6283 ஐசி யூஸ் பண்ணியிருக்கு இந்த போர்டு. இதில் அசம்பிள் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இது கேங் பெரிய உங்களுக்கு ஒரு நாபு வந்து பெரிய நாபாக யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு அவுட்புட் பக்காவாக உங்களுக்கு வரும். பார்க்கலாம். இப்போ பாருங்க, தமிழகத்தின் நம்பர் 1 FM ஹலோ FM. வால்யூம் கண்ட்ரோல் குறைச்சிக்கலாம். பாருங்க, பின் டிராப் சைலண்ட். படத்துல இருந்து தான் பாட்டு கேட்க போறீங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக கடைசியா 2 பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம 4 மணி மலையில நம்ம விளையாண்டு இருக்கிற கேம் பார்த்த ஞாபகம் இல்லை. நான் கொடுக்குற செகண்ட்ஸ்குள்ள உங்களை சுத்தி இருக்கக்கூடிய என்னென்ன பொருள் இருக்கு. ஸோ இப்போ இந்த போர்டு இருக்குது. போர்டு வித் ஆம்பிளிஃபையரோடு இருக்குது. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஓகேவா, இதுக்கு ஒரு பவர் சப்ளை 12 வோல்ட் கொடுத்துருக்கோம். நல்ல கிளாரிட்டியான அவுட்புட் இருக்குது. இது நீங்களே அசம்பிள் பண்ணலாம். அசம்பிள் பண்ணும்போது சிம்பிளாக உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து ஞாபகத்தில் இருக்கணும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், வரைஞ்சி வச்சுக்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 செகண்ட் நான் ப்ளே பண்ணுறேன். இருக்காங்க அப்படின்றத நானும் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கான கேம் ரிசல்ட் பார்த்தோம்னா எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருந்தது. ஃபர்ஸ்ட் விளையாடினேன். நல்ல கிளாரிட்டி, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஜஸ்ட்டு 3 இன்ச்சு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்கோம்.
ஆரஞ்சு ஸ்பீக்கர் வரைக்கும் கொடுக்கலாம், நல்ல அவுட்புட் வரும். இதிலே 2 சேனல் எடுத்தாலும் நல்லா இருக்கும். கொடுத்தேன், கொஞ்சம் அவுட் ஆயிருவாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. ஆனா பரவாயில்ல, அக்கா வந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்பீடாக சொல்லி நான் கொடுத்த செகண்ட்குள்ள அக்காவுக்கு வந்து நளினி அக்காவுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு கால் பண்ணி எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.